வரப்போகிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகுது. இப்போது கட்சி தலைவர்கள் எல்லாரும் தங்களுடைய கொள்கைகளை வெளியிட்டிருக்காங்க. நம்ம மக்களாகிய நாம் தங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு சொல்லி நம்ம தமிழக அரசுக்கிட்ட நம்ம கேட்கலாம். மக்களாகிய நாம் எல்லாம் நல்லா இருக்கணுமான்னு சொல்லுங்கள். இருக்கிறோம், ஒரு சில பேர் நல்லா இருக்கிறோம். ஒரு சில பேர் எப்படி இருக்காங்க, இருக்க இடம் இல்லாமல், உண்பதற்கு உணவு இல்லாமல், உடுத்துவதற்கு நல்ல உடைகள் இல்லாமல் இருக்கோம். எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்க சொந்தமாக நிலம் இருக்கான்னு கேட்டால் யார்கிட்டேயும் கிடையாது. சாப்பிட்றதுக்கு 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்றோமா, அதுவும் கிடையாது. நல்ல ட்ரெஸ் உடுத்துகிறோமா, அதுவும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் வறுமை. வறுமை என்னும் கொடிய நோயை நாம் முதலில் ஒழிக்க வேண்டும். ஓகே, நம்மெல்லாம் நல்லா படிச்சிருக்கோம். படித்தும் ஏன் வேலை கிடைக்காம இருக்கிறோம்? முயற்சி, எவ்வளோ முயற்சி பண்ணியாச்சுங்க, எனக்கு வேலை கிடைக்கலைங்க. ஸோ படிப்புக்கேற்ற வேலை இல்லை, எங்களுக்கு எப்போ கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு தெரியுமா தமிழக அரசுக்கு? யோசிங்க மக்களே, யோசித்து வாக்களியுங்கள்.